அண்ட் இதுதான் என்னுடைய ஆஃப்டர் ஃப்ரைடே ரொட்டீன். நம்ம தினம் பூஜையில விளக்கேத்தி சாம்பிராணி தூபம்லாம் போட்டு வீட்டுக்குள்ளேயுமே சாம்பிராணி எல்லாம் காட்டி சுவாமி கும்பிடுறது மாதிரி நிலவாசலுக்குமே 2 வேளையுமே சாம்பிராணி தூபம் போட்டு சுவாமி கும்பிடணும். அதுலயுமே நான் வெள்ளிக்கிழமைனா ரொம்ப ஸ்பெஷலாவே கும்பிடுவேன். பிகாஸ் நிலவாசலுக்கு ஃபுல்லா முழுக்க வந்து மஞ்சள் பூசி கோலம் எல்லாம் போட்டுட்டு அப்போ வந்து சாமி கும்பிடும் போது இன்னுமே ஸ்பெஷலா இருக்கும். ஆனா சுமங்கலி பெண்கள் வந்து மஞ்சளை தாண்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும் தான் மஞ்சள் வந்து முழுக்க தடவிருப்பேன். மற்ற நாட்கள்ல நிலவாசலுடைய 2 பக்கம் மட்டும் தான் இருக்கும். நடுவுல இருக்கிறத வந்து ஒரு சுத்தமான துணி வச்சு தொடச்சு எடுத்துருவேன். தொடப்பம் வந்து போடக்கூடாது நிலைவாசல் மேல. மஞ்சள் குங்குமம் தடவிய லெமன் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை மாத்தினா போதும். அதனால அதை அப்படியே வச்சிருவேன். வாசல்ல போட்டிருக்க இந்த மாக்கோலமும் 2 days விட்டாலுமே அப்படியே இருக்கும், எதுவுமே ஆகாது. பிகாஸ் பாப்பா ஹஸ்பண்ட் 2 பேருமே நான் திட்டுவேன் அப்படின்னு மெரிக்க மாட்டாங்க, தாண்டி தான் போவாங்க. ஆனா நான் நெக்ஸ்ட் டேவே எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிடுவேன். தென்னந்தொடப்பத்தை வச்சு லைட்டா தேய்ச்சோம் அப்படின்னா ஃபுல்லாவே வந்துடும். அதை கிளீன் பண்ணிட்டு ரெகுலரா வந்து கோலமாவுல போடுற மாதிரி கோலம் போட்டுக்குவேன். மற்ற நாட்கள் எல்லாம் மாக்கோலம் போட மாட்டேன். செவ்வாய் வெள்ளிக்கிழமை மட்டும் ஃபுல்லா வந்து மாக்கோலம் போடுவேன். பாய்.